சுருக்கமாக நான் வார்த்தையை மாற்ற சொல்லி கடந்து போகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் வாக்கானது என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 நாம் 27 வரைக்கும் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சுருக்கமாக பார்ட் 4ஆக ஆண்டவர் எனக்கு உள்ளத்திலே கொடுத்த 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதை ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த நம்முடைய பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அல்லது மாறாத நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறேன். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இதன் மூலியமாக எங்களோடு பேசும் அடியனை மறைத்து நீ வெளிப்படும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். ஒரு முறை இந்த 22 எல்லாரும் பைபிளில் பக்கம் 175 எல்லாரும் ஒரு திசை இந்த பகுதியை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுள்ளதாக. நீங்கள் யூடியூப்ல போனீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். இன்று பார்ட் 4ஆக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையில் 3 குறிப்பை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லாவற்றையும் சொல்லி நேரத்தில் நீங்கள் யூடியூப்ல போய் நம்முடைய சேனலில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்று கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது இந்த நாளுடைய வார்த்தை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி என்று சொல்லுவோம். அவருடைய முகத்தை நம்ம மேல பிரசன்னமாக்கி சொல்லுங்க. அவருடைய முகத்தை நம்ம மேல பிரசன்னமாக்கி நமக்கு என்ன, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். இப்போ ஆண்டவர் மாத்திரம் தம்முடைய முக பிரசனத்தை உங்க மேல தந்தாருன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். நீங்க முகத்தை பார்த்தவனே சொல்லலாம். உங்க 2 பேர் வருது பார்க்கும்போது முகத்தை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமாதானமாக தான் இருக்கிறாங்க. அந்த கை காமிச்சுன்னு பார்க்காது, இந்த பக்கமும் கை காட்டுறேன். 2 பேர் வருது பார்த்தோன்னே பரவாயில்ல, எப்படி இருக்காங்க? சமாதானமாக இருக்காங்க. ஏன்னா கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன பண்ணுவாராம்? நம்ம மேல பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் தருவார். கர்த்தர் நாம மேலாக நான் கடைசியாக இன்ட்ரடக்ஷன் சொல்றேன். முதல்ல நான் குறிப்புக்குள்ள போறப்போ இந்த முகம் பொதுவாக சொல்லுவாங்க பாருங்க, அகத்தின் அழக முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதனால முகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த முகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன். இப்போ இருக்க பிள்ளைகளை ரொம்ப ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வருவல எப்படி முகமலர்ச்சியோடு மனமகிழ்ச்சி, நல்ல முகமலர்ச்சியது போல முகமலர்ச்சியோடு எப்படி இன்வைட் பண்ணுறது, எப்படி உள்ளே அழைக்கிறது, எப்படி கூப்பிடுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சேல்ஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளை பார்த்தோன்னே நீங்கள் அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு முகம் ஒரு மாற்றம் வரும். அப்படியே மாதிரி அவங்க நம்மளை பார்த்து, சார் ஹவ் ஆர் யூன்னுவாங்க. நான் நல்லா இருக்கேன். ஹவ் பட் யூ அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு சிரிப்போடு நானும் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே அவங்க முகம் எப்படி ஆகிடும்? பழைய மாதிரி சுருங்கிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க முகம் எப்படி இருக்குன்னா
நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம் பாருங்க, உள்ளே போய் எப்படி தான் இருப்போம், நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் நம்முடைய முகத்தை, அவருடைய பிரசனத்தை, முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணி நமக்கு என்ன தந்திருக்கிறாருன்னா சமாதானம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சமாதானம் இருக்கிறீங்க? அது எங்க கேட்குறீங்க? எங்கே தான் வெளியெல்லாம் கொஞ்சம் சமாதானம், வீட்டில் தானே இல்லை சமாதானம் இல்லைன்றாங்க. அன்பானவர்களே, ஏன் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் அதுக்காக நம்ம பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, when you go to church, நாம் எப்போ ஆலயத்துக்கு வருகிறோமோ, எப்போ ஆலயத்துக்கு போகிறோமோ, அந்த ஆலயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா pour out your heart and pray. ஆராதனைக்கு எதுக்கு வருகிறோம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, ஆராதனைக்கு எதுக்கு வருவோம் அப்படின்னா, நான் ஒரு பெந்தகோஸ்து பிலீவராக இருக்கிறேனே, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனே, சர்ச்சைக்கு போகலன்னா என்னை ஆண்டவர் அடிச்சிருவாரு அப்படின்னு பயத்தில் வருவாங்க. பயத்தில் வரக்கூடாது. ஐயோ நான் சர்ச்சைக்கு போகலன்னா எங்கள் அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவார், நான் சர்ச்சைக்கு போகலன்னா என் மனைவி திட்டுவார், இல்லை என் கணவர் திட்டுவார், இப்படி மற்றவங்களுக்காக ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நடத்தினார், ஒவ்வொரு நாளும் கூட இருந்தார், உதவி செய்தார், கொடுத்தாரு, வழி நடத்தினார், பேசினார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். அதை நினச்சி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் நன்றி சொல்லணும். அந்த ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் யாரையும் உங்களை துக்கப்படுத்திருக்க மாட்டார், உங்களை கஷ்டப்படுத்திருக்க மாட்டார், உங்களை வேதனைப்படுத்திருக்க மாட்டார். இன்னும் உங்கள் தேவைகள் நிறைவாக்கப்படலைன்னா உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு ஆண்டவர் யாருன்னா, ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் சமூகத்தில் வந்து, இந்த வாரம் உங்களை பிரச்சனையில் போன ஆண்டவர், இதுக்கு நான் என்ன செய்வது, இந்த சமூகத்தில் வந்து நான் முறையிடுறதை காட்டிலும் எனக்கு வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் ஆராதனை நேரத்தில், பாடுற நேரத்தில் பாட்டு மூலியமாக கர்த்தர் பேசுவார். பாடுறீங்க பாருங்க, ஆரம்ப பாட்டு மூலியமா கர்த்தரோட பேசுவார், ஆராதனை மூலியமாக பேசுவார், பலிபீடத்திலிருந்து பேசுவார். ஸோ கர்த்தர் வார்த்தையினால தான் பேசுறது இல்லை, வார்த்தையினாலே பேசுவார். ஆராதனை தொடக்கத்துலேருந்து முடிவு வரையும் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வைத்திருப்பார். இதுவே விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணணும், சந்தித்து உங்களை பலப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்கள் துக்கத்தோடு வந்த உங்கள் முகத்தை சந்தோஷமாய் மாற்றி, பலவீனமாய் வந்தவங்களை பலனாய் மாற்றி, டிஸ்கரேஜாய் வந்தவங்களை என்கரேஜாய் போகிற வார்த்தை தான் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சபை என்னுடைய ஜனங்களை ஜெப வீட்டு கொண்டு வந்து, ஏங்க அவர் வீட்லேயே வச்சு உங்கள் வீட்டிலே வச்சு உங்களை மகிழ பண்ண வேண்டியது தானே? ஏன் ஆண்டவரோட செல்ஃபிஷாக இருக்கீங்க? அப்படிதான் வசனம் சொல்லுது, என்னுடைய ஜனங்களை ஜெப வீட்டு கொண்டு வந்து ஏசாயாலும் மகிழ பண்ணுன்றார். அப்போ ஏன் ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில் கொண்டாந்து நம்மளை மகிழ பண்றாருன்னா, தேவன் தம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்துக்கு தலையாக இயேசு இருக்கிறார். ஆகினால நம்ம என்னதான் வீடை பசுத்தம் வைத்தாலும், என்னதான் வீட்டில் நம்ம இருந்தாலும், இங்கே கிடைக்கிற அந்த அபிஷேகமும், இங்கே கிடைக்கிற அந்த வார்த்தையும், இங்கே கிடைக்கிற அந்த தேவ பிரசனமும், இங்கே அசைவர ஆவியான தொடுதலும் அவன் வீட்டில் கிடைக்கிறது இல்லை. வீட்டில் முட்டி போட்டால் நமக்கு கிடைக்குது, நம்ம ஜெபித்து நம்ம திருப்தியாகி போகிறோம். எல்லாரும் வீட்டில் உள்ள அத்தனை பேர் கிடைச்சிதா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் ஆலயத்தில் அப்படி இல்லை. என் இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெறுமையாகவே அனுப்ப மாட்டார். நம்முடைய ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். இப்போ நம்முடைய என்ன செய்யணும்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு when you go to church and pour out your heart and pray, அவருடைய பலன் என்னன்னா, you will go in peace. அதுக்கு வேதத்தில் ஒரு வார்த்தை காட்டுறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் வாசிப்பீர்கள். பக்கம் பாருங்க, 340 வாசிங்க. 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய்
போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவன் அதுக்கப்புறம் அவளுடைய முகம் எப்படி இல்லை? துக்கமாக இல்லை. அப்போ அவள் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வந்தா? துக்கமுகம். அந்த பகிர்வு சொல்லுங்க, எப்படி வந்தா? துக்கமுகமாக வந்தா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். இப்போ ஒரு ஆலயத்துக்கு அவளுக்கு தெரிஞ்சுட்டாங்க, என் துக்கம் நீங்கணும்னா, எனக்கு ஒரு இடம் தெரியும். என்ன இடம்? தேவனுடைய ஆலயம். அப்போ ஆலயத்துக்கு வந்து அவள் தன்னுடைய இருஷத்துலலாம், நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லணும். அதில் இருக்க அந்த அவள் போன பாடுகள்லாம் அப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். நீங்கள் வீட்டில் போய் நான் சொன்னேன், இந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வந்து 19 வரைக்கும் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. நான் அவள் போன பாதை அது எனக்கு ஒன்று இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டது. பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அண்ணா, மற்றொரு பேர் பெண்ணினா. பாருங்க, 2 மனைவி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா சக்காலத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு நீங்கள் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் அப்படின்னா என்ன? அம்மாவுக்கு அண்ணாளுக்கு கல்யாணம் ஆகி மனைவி ஆகும். இப்போ குழந்தை இல்லாதனால யார் ஆயிட்டாரு? சக்காலத்தை ஆயிட்டாரு. சக்காலத்தை பைபிள் போட்டு. ஸோ அதனால அவளுக்கு பிள்ளைகளாக இருக்கு. ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா, இவளை ரொம்ப துக்கப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான், தவறான வார்த்தைகளை கொடுத்து அவளை பேசி வேதப்படுத்துகிறான். பாருங்க, அவங்களால வீட்டில் போனாலும் அதே நிலை தான். ஆலயத்து பண்டிகைக்காக அவன் எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துலையும் அவளுக்கு என்னதான்? அவளுக்கு துக்கம்தான், வேதனை தான், கண்ணீர் தான். அப்படியான ஒரு வாழ்க்கை அவளை பாருங்க. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடுல உங்களுக்கு ஆபிரகாம் பிள்ளை இல்லாத போது சாரா என்ன பண்ணுவான்? தன்னை அடிமை பெண்ணாகிய ஆகார அவருக்கு கொடுத்து, இந்த அம்மா கற்பமானவன தன்னை நாச்சாரு அற்பமாக பார்த்தான். உடனே இங்கே போய் ஆபிரகாம் சண்டை பிடிச்சிட்டான். ஐயா, நான் வீட்டில் ஒரு வாரிசு இல்லை சொல்லி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா, இன்னைக்கு அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, என்னை எப்போ கேவலமாக பார்க்குறா, நீ இதுக்கு இடம் கொடுக்குறியே, என்ன சொல்லி வச்சா? அவள் உன் கையில் இருக்கிறா, நீ என்ன வேணாலும் பண்ணிட்ட. அவளை கொடுமையாக நடத்தினா பாருங்க, விட்டு ஓடியே போயிட்டான். வா, எனக்கு எதுவுமே வேணாம், ஆளை விடு, ஓடியே போயிட்டான். ஆகாது கர்த்தர் தூதன் அவளை சந்தித்து, நீ திரும்பி போய் உன் நாச்சார் கையில் அடங்கிருங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு இந்த கதைலாம் தெரியும். இவர் என்ன பண்ணிக்கலாம்? நேராக கிருஷ்ணனை கூப்பிட்டு, ஓ நயா என்னை அற்பமாக பார்க்குது, சொல்லு, நான் அவளை குடும்பப்படுத்துட்டா. ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை சண்டை போடல, ஒரு வார்த்தை முறையிடல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் அவங்க வீட்டுக்கார பாருங்க, அவன் எப்படின்னா 5ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா, அண்ணாலே ஸ்நேகித்தபடினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவன் மேலே எல்லாம் இருக்கு, எல்லாம் தரான். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை? கர்த்தர் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தான், அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தான். அப்போது அவள் பார்த்தா, அவன் சொன்ன ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்ன பிள்ளைகளுக்காக நான் ஒன்று 10 பிள்ளை போல அப்படின்னு சொல்லும் போது அது கூட அவளை திருப்தி ஆகலை. புருஷன் 10 பிள்ளையாட முடியுமா? புருஷன் பிள்ளையாட முடியுமா? பொதுவாகவே இந்த புருஷனை தான் மனைவிலாம் பொதுவான பிள்ளை பிறந்தவுடனே டேடி டேடின்னா மனைவி என்ன பண்ணுங்க? டேடி டேடின்னு கூட ஆரம்பிச்சுங்க, அப்படிதான். ஸோ ஆனால் என்னைக்காவது மம்மி வந்து டேடியை மை சன் கூப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனைவி மாதிரி என்னைக்குன்னா உங்கள் புருஷனை மை சன் கூப்பிட்டுருக்கீங்களா? அவர் சொல்கிறாருங்க, நான் உனக்கு 10 பிள்ளை காட்டினா உனக்கு பிள்ளை மாதிரி தானேன்றாரு. அதெல்லாம் அவளுக்கு எடுபடாது. அவள் தெரிஞ்சா ஒன்று என்ன பண்ணான் அப்படின்னா, அவள் நெருக்கத்தில், அவள் கஷ்டத்தில், அவளை நிந்தையில், அவளுடைய மனமடிவில், நீங்கள் 7ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவளை மனமடி வாக்குவான். என்ன சொல்றாள், என்ன சொன்ன சில வார்த்தை இருக்கு பாருங்க, வார்த்தை இதயத்தை உடைக்கும், வார்த்தை அப்படியே இந்த வார்த்தை சொல்லி மனமடை ஆக்குவா. அவள் அதை கேட்டு அழுதுகிட்டே இருப்பாள். கடைசியாக பார்த்தா என்ன பார்த்தான்னா, நீங்கள் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல பாருங்க, அதில் அவள் அண்ணால் எழுந்திருந்தாள். அதே இடத்துல உட்காரக்கூடாது, பிரச்சனை வர இடத்துல
நெருக்கம் வர இடத்துல, நிந்தை வர இடத்துல, அங்கேயே சில பாருங்க, அங்கே பாருங்க ஆலயத்துக்கு வாங்க என்ன இருக்குது, இவ்வளோ நேரம் இவ்வளோ பாட்டு கேட்டுட்டு, இவ்வளோ திட்டு வாங்கிட்டு, இவ்வளோ தூஷித்து, இதெல்லாம் கேட்டு திரும்ப எழுந்து ஆளுக்கு வேற போகணுமா? சொல்றீங்களா இல்லையா? இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நம்ம எழுந்து போக முடியுமா? எழுந்து தலை காட்ட முடியுமா? நான் எழுந்து போனால் என் சக்காலத்தி என்ன பார்ப்பான்? எங்கே போறா? அவ போய் என்ன பண்ண போறா? ஆலயத்துக்கு போறா அப்படின்னு வருஷம் வருஷம் வராம அவன் நினச்சிருப்பான், வருஷம் வருஷம் போயிட்டு வர கேஸ் தானே, போயிட்டு வரட்டும், வாரம் வாரம் போயிட்டு வர கேஸ் தான் வர மாட்டோம். ஆனால் அண்ணாளுக்கு வந்து தெரிஞ்சுது, இவ்வளோ வருஷம் போய் போய் வரும், இவ்வளோ வருஷம் ஆச்சரிக்கும், வருஷந்தோறும் போட்டிருக்க, ஆனால் ஒன்றும் பலன் இல்லையே. அப்போ என்ன செய்யணும்னா ஆலயத்துக்கு அவன் எழுந்தான், அந்த இடத்த விட்டு எழுந்தான். முதல்ல எழுந்தும் நேரம் என்ன பண்ணான்னா 11ஆம் வருஷம் 10ஆம் வருஷத்துல அவள் போய் எங்க பண்ணா, அவர் சொல்ற கர்த்தருடைய ஆலயத்தில் 8ல் கர்த்தருடைய ஆலயத்தில் அவ போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வருஷம் வருஷம் வர இதுக்கு ஒரு முடிவே இல்லை, ஆனா இன்னைக்கு நான் எழுந்து நான் இப்போ போல இல்லை, இன்னைக்கு ஒன்று செய்கிறேன், என் மன கசந்து அழுகும். ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எனக்கு என்னை நினைத்தரலப்பா ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணிடணும். இப்போ நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு வாரமும் வருகிற எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை சந்தித்துட்டு சோர்ந்து போய் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வாரம் இந்த பிரச்சனை, இந்த வாரம் இந்த தேவை, இந்த வாரம் ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு தெரியாதுப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லி என்னை பலப்படுத்துங்க, ஒரு வார்த்தை சொல்லி என்னை நடத்துங்க, ஒரு வார்த்தை சொல்லி என்னை ஆண்டவரே தேற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆயுதப்பட்டு வச்சிருப்பாரு. நீங்க போகும்போது சமத்தோட போவீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 10 வருஷம் நான் 87லேருந்து 97 வரைக்கும் பிசிடியில் ஒர்க் பண்ணேங்க. நான் தான் சீனியர். என்னை வந்து நான் தான் எனக்கு பெரியவரே கூடுவாங்க சீனியர். பாருங்க, எனக்காக யாரும் ஜோம் பண்ணக்கூடாது. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணேன் சொல்லுங்க? பக்கத்து வருஷங்க 10 வருஷம் ஒரு கப்பலில் ஒர்க் பண்ணேன். 87லேருந்து 97 வரைக்கும். அப்போ நான் வேலையை விட்டு போகும்போது என்னை விட மனசு இல்லை. என்னுடைய மேனேஜருக்கு எல் அசோக், அவர் ஃபியூச்சர் நெட் ஒரு சப்கான்டினென்ட், என்னை விட மனசு இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாரையும் தெரியும், எனக்கு ஆல்மோஸ்ட் கற்றுக்கிறதுனால எங்கே போனாலும் நான் வேலையில் எல்லாத்துலேயும் ஆசிரியமாக கற்றுக்கிட்ட வைத்திருந்தேன். இப்போ என்னுடைய பழைய வாழ்க்கையை அவங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்படாமல் துன்மார்க்காக இருந்து நான் வந்து செய்ததும் அவங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கையை மாறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால என்னை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் எம்டிக்கிட்ட வந்து என்னை பற்றி என்ன சொன்னாலும் தெரியல. எங்கள் மேனேஜர் நான் ரிலீவ் ஆகிறதுக்காக போகும்போது எல் கிருஷ்ணன் ஷீலா கிருஷ்ணன் அவருடைய மனைவி 2 பேரும், அவர் எம்டி மேனேஜிங் டைரக்டர், இவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், 2 பேர் சேர்ல உட்காந்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, நீ போகிற, உனக்கு டிகிரி இல்லை, உனக்கு டிகிரி இல்லை, நீ இன்ஜினியர் தான், ஆனால் உனக்கு டிகிரி இல்லை, நீ போனேன்னா கஷ்டப்படுவ, நீ உன்னால் சமாளிக்க முடியாது, நீ வந்து என்ன பண்ணுவ, திரும்பி தான் வந்துடுவ, அதுக்கு என்ன பண்ணலாம், போகாமே இரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், 87லேருந்து 97 வரைக்கும் இங்கே வந்தேன், ஆஃபீஸ் பாயாக வந்தேன், இன்றைக்கி எப்படி போகிறேன் வெளியே, சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர், எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தரீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தரீங்க, அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க, எனக்கு வந்து உதவி செய்தீங்க, எனக்கு ரொம்ப நன்றி, நான் எனக்கு தகப்பன் போல் தாயை போல் இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸு. இப்போது நீங்கள் நினைக்காதீங்க திமிரில் போகிறோம், ஆணவத்தில் போகிறோம், எல்லாம் தெரிஞ்சு போகிறோம், வேலை தெரியும் அது தெரியும் சொல்லி என்ன நம்பி போகிறேன்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. நான் என்ன பண்ணல, என்ன நம்பி போகல, நான் யாரை நம்பி போகிறேன், ஆண்டவர் என்ன போக சொன்னார், என்னை வழி நடத்தி என் வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார், என் கூட பேசினார், என்னை அனுப்புகிறார். ஆகையால அனுப்புவது அவரு, போகிறது நான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அதனால் எனக்கு 10 வருஷம் கூட ஒர்க் பண்ணும்போது என் கூட இருந்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல. எங்கள் அப்பா போய் தேங்க்ஸ் சொன்னார்.
உங்களுக்கு இப்போ எப்படி நமக்கு ஆனிவர்சரி வருது பாருங்க, அது போல் எங்கள் ஆஃபீஸில் ஆனிவர்சரிக்கு எங்கள் அப்பா போய் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் போய் பார்ப்பேன்னு சொன்னாம்மா, பார்க்காதீங்க டாடி சும்மா இருக்கு, நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சரி கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். எங்கள் அப்பா அவர் இல்லை மேடம் தேங்க்யூ வெரி மச், என் பையனை இன்ஜினியர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு அப்படியே புகழாரம் பாட ஆரம்பிச்சார் பாருங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றுமே செய்யலை இவனுக்கு, என்னது அறிக்கை பண்ண, நான் ஒன்றுமே இவனுக்கு செய்யலை, இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான், போடா திட்டி அமிச்சான் அவனை. 10th இல்லை, டிப்ளமா இல்லை, பாலிடெக்னிக் இல்லை, பி இல்லை, எப்படா இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி அவனை இல்லைன்னு அமிச்சேன். ஆனால் அவன் கூட ஏசு இருக்கிறல்ல, எல்லாமே இவனுக்கு இருக்கு, கூட நான் இருக்கிறேன்னு நானே கை வச்சு ஆகினேன். அதனால் நான் ஒன்றும் செய்யலை, அவன் தேடி வழிபடுற மாதிரி ஏசு கிறிஸ்து அவர் தான் இந்த இன்ஜினியர் ஆகிறாரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்பா அம்மா அப்படியே இருந்துச்சு சரி. அதோட அப்பா சந்தோஷப்படுது, ஆண்டவர் நாம மகிமைப்படுது பாருங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் வார்த்தை நம்ம கொடுத்து அனுப்புறார். 10 வருஷம் வேலை பண்ண என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சிபிஎஸ்ஐல வந்து சேர்ந்துட்டு 2004 என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எங்கே? பெங்களூருக்கு. பெங்களூருக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? சபையை விடணும், வீடை விடணும், செய்கிற ஊழியத்தை விடணும், எங்கள் செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை விடணும், ஃபுல்லாக அதெல்லாம் விட்டு போகணுமேனு எனக்கு பயங்கரம், ரொம்ப துக்கமாயிடுச்சு. பயங்கர துக்கம். டே ஆண்டவரே என்ன நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுறேன், ஒரு வார்த்தையும் தரல. தனிப்பட்ட ஜெபத்தில் சில நேரத்தில் நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க, பதில் வரலன்னு. பதில் வராது. பக்கத்து சொல்லுங்க, என்ன வராது? பதில் வராது. ஓ எங்கள் பழைய மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறேன், மேனேஜர் அந்த மாதிரி என்ன நீங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து திருப்பி எடுத்துருங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அப்போ வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறேன், என்கிட்ட பேசுங்க. எப்படி பேசுங்க தெரியாது, ஒரு வார்த்தை பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க, நான் அங்கே போகிறேன். என்ன பேசுங்க? நீங்கள் தான் என்னை அனுப்புறீங்கன்னு பேசுங்க. சண்டே ஆராதனை போய் கர்த்தர் எப்படி பேசுறாரு, பாட்டு மூலமாக பேசுறாரா, பாடும்போது அபிஷேகம் வருதா, ஏன் பாட்டு எதுக்கு? நானும் அப்போல்லாம் ஸ்பீக்கர் இல்லைங்க, புக்கு தானேங்க, புக்கு வச்சு பாடுவோம். பாடி ஏதாவது கர்த்தர் பேசுவாரா, எந்த வார்த்தையாவது அபிஷேகம் பண்ணுறாரா, ஆராதனையில் ஏதோ வார்த்தை பேசுகிறோம் ரொம்ப கவனமாக அப்படி கேட்கும்போது ஆராதனையில் ஒரு வார்த்தை பாஸ்டர் சாங் சொன்னாங்க, உனக்கு முதல் படியை காட்டுறேன், அந்த படிக்கு என்ன பண்ண, கீழ்படி, அப்புறம் உனக்கு அடுத்த படியை காட்டுறேன். உனக்கு முதல் படி காட்டுறேன், அந்த படிக்கு நீ கீழ்படினா உனக்கு அடுத்த படி காட்டுறேன். நீ கீழ்படியலைன்னா அந்த படியிலே இருக்க வேண்டியதுதான். எது ஏங்க அடுத்த படினா என்ன? அது மேலே ஏறுறோம் இல்லையா? அப்போ ஒரு படி ஏறினா அடுத்த படி காட்டும். ஆண்டவர் எப்பவுமே படிப்படியாக தான் காட்டுவார். எல்லாத்தையும் காமிச்சிருக்க ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் காட்ட மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்துருக்க ஆண்டவரே வச்சு நடத்துறேன்னா கொடுக்க மாட்டார். எல்லாத்தையும் தந்துருக்க ஆண்டவரே அப்படின்னா தர மாட்டார். அன்னைக்கு என்னவோ அதுதான் தருவார். அதனால கண்டிப்பாக தருவார். என்னை பார்க்குறீங்களே, கண்டிப்பாக தருவார். எல்லாமே ஓசி தான், எல்லாமே இன்னொரிக்கும். பாருங்க, அடுத்த நாள் போகும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே நான் போகிறேன், எனக்கு விசுவாசத்துக்கு கர்த்தர் பேசிட்டீங்க, என்ன விசுவாசத்துக்கு ஒன்று இங்கே இருக்கணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் இருக்கும், இல்லைன்னா இப்போயே சீட்டை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லணும் ஆண்டவர். கரெக்டாக உள்ளே போகிற எங்கள் டைரக்டர், ப்ராஜெக்ட் டைரக்டர் சாமமூர்த்தி சொல்கிறாரு, டைரக்டர் மேலத்துலேருந்து ஆர்டர், பெங்களூர் போகணும் இல்லையா, இப்போ உங்கள் சீட்டை கிழிக்க சொல்கிறாரு. அதான் சார் எனக்கு வேணும். எது வேணும்? சீட்டு கிழிக்கிறது வேணும். இல்லை பெங்களூர் போகணும், இல்லை சீட்டு இந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். பெங்களூர் போனேங்க. போனோன்னு அடுத்த வாரம் ஆழ்த்து என்ன பேச பார்த்தா, என் வார்த்தைக்கு நீ கீழ்படுத்தல, உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்ன ஆண்டவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. பாட்டை மிஸ் பண்ணுறீங்க, ஆரம்ப ஜபத்தை மிஸ் பண்ணுறீங்க, வர்ஷிப்பை மிஸ் பண்ணுறீங்க, செய்தி மிஸ் பண்ணுறீங்க, ஆலயத்தை மிஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஆண்டவருடைய ஆராதனை ஆலயம் உயிருங்க. இப்போ பாடுவது, என் உயிரிலும் மேலானவன் தேவ ஆலயத்தில் வாஞ்சியோடு ஓடு. சொன்னா பாருங்க, தாவீது
ஆண்டவரே, ஆகாமை கூடாரத்துல வாசமாயிட்ட காட்டணும், உங்களுடைய ஆலயத்துல வாசப்பள்ளை காத்துக்கிறோம். நமக்கெல்லாம் உள்ள வர பாக்கியம் கிடைச்சிருச்சு. அமெரிக்காவில் போய் வச்சுக்கலாம், அங்கே ஆரம்பிச்சுட்டா உள்ள விட மாட்டான், ஜாம் பண்ணிட்டு உள்ள விட மாட்டான், ப்ளீஸ் வெயிட் சார். நம்மளாம் அப்படி இல்லை, ஆரம்பிச்சு இடிச்சு தள்ளு வருதே லேட்டு, பக்கத்தை விட்டு இடிச்சு இங்கே சொல்ல இடத்த இடிச்சு நிற்கும். எப்படா நிற்பார் பார்த்தா எல்லாம் நின்று இருப்பாங்க. அலெக்ஸ் பதில் தெரியும், எல்லாம் முன்னாடி நாங்களாம் முன்னாடி உட்கார பாருங்க, அப்படியே நின்று இருப்போம். ஐயா ஏது உடனே எல்லாம் பையத்துக்கு உடனே எங்களை இடிச்சு தள்ளுன்னு என்ன பிரதர், ஏன் முன்னாடி வந்து உட்காரணும். இப்போ கதவு மூடுவான், ஜபம் முடிஞ்ச மாதிரி கதவை நவ் யூ கேன் கோ இன் சொல்லணும். பாருங்க வெள்ளக்காரன் அவனுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. இப்போ ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்போது ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிரசனத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுறத பலப்பட்டு நீங்கள் குரோத் ஆவீங்க. அப்போதான் ஆசீர்வாதம் பெற முடியும். அங்கே போன உடனே அடுத்தபடி என்னென்ன என்னை கூப்பிட்டு நீ அமெரிக்கா போன, ஏங்க விளையாடுறீங்க, அவே சங்கர், ஒவ்வொரு பேர் சொல்கிற பாருங்க, அவே சங்கர், அவர் எங்கள் ப்ராஜெக்டுக்கு டைரக்டராக இருந்தார். இல்லைப்பா சதீஷ் கேட்ட போக மாட்டேங்க, இந்த 540 பேரில் ப்ரொஃபைல் தான் மேட்ச் ஆகுது, நீ போகணும் அப்படின்னாங்க. கத்தாவே என்னப்பா சோதனை இது, அவள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முதல்ல பாஸ் ஆகும் பார்த்துக்கலாம். கத்தத்துல இன்டர்வியூ பாஸ் ஆகி நீ செலக்டர் சொல்லும் போது பாஸ்டர் சொன்னேன், சீக்கிரம் போய் எல்லாத்தையும் முடிச்சு வாருமையான்னு. எனக்கும் கடன் இருந்தது, எல்லா கடன் முடிஞ்சு ஆண்டு ஜெபம் பண்ணேன், 7 நாள் பாசிங்க ஜெபம் பண்ணேன், எனக்கு வழியை தருப்பாரு. கட்சியில் பார்த்தா அந்த ஜபத்துக்கு வழி எதுதான், நான் அமெரிக்கா போய் கத்தர் கொண்டு போய் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் பலப்பட்டபடினாலே கத்தருடைய ஆலயத்தில் பார்த்தா பாருங்க, தான் பிரச்சனை போனோம்னா அப்படியே இதயத்தை ஊற்றி பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதான். சில இடத்துல அப்படியே 6 வேண்ட கண்ணில் தண்ணி வருது. ஏன் பாஸ்டர் அழுகுறாரு, அடி வாங்குறோம் சில, ஏன்னா நீங்க தான் இதை பார்க்குறீங்க, அவங்க நான் எந்த மூஞ்சியுமே பார்க்குறதே, உங்கள் முகத்தை நான் பார்க்குறதே இல்லை. சில சொல்லுவாங்க முகத்தையே பாருங்க எப்படி இருக்காங்க, இன்னைக்கு முகத்தை பார்த்து வாட்ச் பண்ணுங்க. உங்களை வாட்ச் பண்ணேன்னா அப்புறம் நான் அவரை விட்டுருவேன். உங்களை வாட்ச் பண்ணுறது என் வேலை இல்லை, உங்களை வாட்ச் பண்ணுறது கர்த்தர், உங்களோடு இருக்கிறது கர்த்தர், உங்களை ஆஸ்வதிக்க போகிறது கர்த்தர். என்னால் அவங்களால ஒன்றுமே அப்ரோஜமான ஊழிய கடமை தான் என்னால் செய்ய முடியும். உங்களுக்காக ஜாப் பண்ணலாம், ஆண்டரே இறங்க பாட்டு, உங்களுக்காக சர்வீஸ் பண்ணலாம், உங்களுக்காக எந்த உதவியும் பண்ணுறதுக்கு என்ன, நான் ஒரு மனுஷன் தானே, உங்களுக்கு எல்லாமே செய்கிறது அவர் தான். அதனால தான் அவர்கிட்ட உங்களை கொண்டு போய் விடுறேன். நான் அவர்கிட்ட போய் அவர் ஆலயத்துக்கு போனேன். நான் பாருங்க மன கசந்து அழுது, அதையும் ஒரு தாத்தா உட்காந்து வேடி பார்க்குறாரு பாருங்க, அவர் அழுதுன்றதை பார்த்த உடனே எவ்வளோ நேரம் எனக்கு பிடிச்சி வெறுத்து இருப்பேன் சொல்கிறா பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் மற்றவங்க தவறாக நினைச்சா கூட 11 சொல்றா, சேனையில் கர்த்தாவே தேவி உங்களுடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அப்ப எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்திருக்காங்க பார்த்து என்ன பண்ணா, உங்களுடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி. கரெக்டா ஒரு வேர்டு சொன்னா பாருங்க, நினைத்தருளி. நான் அந்த வேர்டு நினைத்த சிறுமையை பாருங்கப்பா, என்னை சிறுமைப்படுத்து. அவர் கொடுக்குற ரெட்டத்தனையும் அதெல்லாம் என்ன இல்லைப்பா, என்னை சிறுமைப்படுத்துகிறார், வார்த்தை சொல்லி சிறுமைப்படுத்துகிறார் சொல்லி நினைத்தருளும் உம்மது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கூட சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு தினோட ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சமலே அவ என்ன பண்ணான், அவ கத்தோட சன்னதியிலே வெகு நேரம் பண்ண என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக விட பண்ணி ஆனால் தன் இதயத்திலே பேசினான். எங்க பேசினாலும் இதயத்திலே பேசினான். ஆனா உதவி தான் படிச்சான். சில வந்தானா ஆலயத்தில் அப்படியே அமைதியா தியானம் பண்றான், அப்படியே உட்காந்து எங்க பண்ண அவங்க 3ஆவது வாரம் போயிட்டாங்க. போன ஐயா சொன்னார் பாருங்க, எத்தனை பேர் புரிஞ்சே தெரியல, ஒரே சத்தமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அக்கம் பக்கம்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எனக்கு தூங்கவே முடியல, ஒரே டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ்காரங்க ரொம்ப நட ஒரே பிரச்சனையாக எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அப்படி என்னதான் கத்துறாங்கன்னு வாங்கலாம், இவங்க தூக்கம் வரலன்றாங்க சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்தாராம். பார்த்தா எல்லாம் பாதி பேர் தூங்குறாங்க. சர்ச்சில் என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பா சொல்ல, உனக்கு தூக்கம் வரல, இங்க பாருங்க எவ்வளவு அருமையா தூங்குறாங்க, நீயும் வந்து இங்க உட்காரியா, உட்காந்து என்ன கிடைக்கும் சொல்ல மாட்டீங்களே. எங்க ஜபத்துக்கு வந்து வருவாரு, சவகம் நைட்லாம் தூக்கமே வர மாட்டேன்.
பிரேயர் ஆரம்பிச்சோன்னே அப்படியே இப்படி இப்படி போடு தூக்கத்தை வரட்டு, தூக்கத்தை வரட்டாதியா, பரவாயில்ல படுத்து தூங்கியா, பட்டு தூங்கு, தேவ சமூகத்தில் தூங்கு. கர்த்தருக்கு பிரியமானவருக்கு அவர் அயன நிற்கிறது நல்ல ஆண்டவர் தான். இப்படி பாருங்க, இப்போ அப்போ உதடு அசையணும். இப்போ நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் பாடுறது உங்களுக்கு கேட்கணும், நீங்கள் ஜெபிக்கிறது உங்களுக்கு கேட்கணும் சொல்லி பாருங்க. அவன் அப்படியாக அவள் ஜெபித்தான். அவன் அவளை பார்த்து கடந்து கொண்டான். 14 பார்த்தேன், நீ எது வரைக்கும் இப்படி வெறுத்து இருப்பாய், உன் குடியை உன்னிட்டு விளக்கு. பொதுவாக குடிச்சிடம்னு தெரியும், அடிக்கடி சொல்றாங்க சிலர், பாஸ்டர் ஏன் அதை நான் பண்றீங்க பாருங்க, அது ஒரு சாட்சி, நீங்க ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க, பாஸ்டர் குடியை பத்தி பேசாதீங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. எனக்கு அதை பத்தி ஏன் நான் பண்றீங்க, தைரியமா நீங்க சொல்லுங்க. ஒரு காலத்தை குடிச்சிருந்தேன், குடிக்காரன் நானு, கர்த்தர் விடுதலையாக்குனாரு, அதனால எனக்கு ஆண்டவர் விடுதலையாக்கிட்டாரு, நான் குடியை ஆள் வேணும் விடுதலையாக்கிட்டாரு அப்படின்னு தைரியமா சொல்லணும். ரைட் தானே, எந்த பாவத்தில் இருக்கோ அது விடுதலையாக்கிட்டாரு, பயப்படக்கூடாது. பாருங்க, அவர் சொல்ற குடிக்காரன் என்ன பண்ணுவான், குடிச்சா என்ன பண்ணுவாங்க, பொதுவாகவே குடிக்காரன் அமைதியாக பார்த்துருக்கீங்களா, நீங்க சொல்றீங்களா இதை பார்த்துட்டு, சரி உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறான், குடிச்சிட்டு அமைதியாக இருக்கு சொல்லுங்க, அவன் அமைதியாக இருக்கிறான், அப்போதான் வீரம் வருது, அப்போதான் ஏதோ பேசுறான், அப்போதான் கத்துறான், அப்போதான் பல சேஷ்டெல்லாம் பண்றான், அமைதியாகவே இருக்கு. ஆனா இந்த அம்மா பாருங்க, அமைதியா உதற சொல்றது, ஏப்பா குடிகாரன் அமைதியா இருப்பாங்க, அமைதியா வருது, அவ அமைதியா என்ன பண்றான், ஜெபிக்கிறான். அதான் அவ சொல்றா, கர்த்தர் சமூகத்தில் பாருங்க, உம்முடைய அடியாளை பேரின் மகளாக என்னாதையும் எப்படியா மிகுதியான சாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இம்மட்டும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன், விண்ணப்பம் இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டும்போது தான் பார்த்தான், நீ என்ன பண்ண, ஆளுது ஜெபித்தியம்மா, கண்ணீரோடு ஜெபித்தியம்மா, நானே உன்னை தப்பா புரிஞ்ச அளவுக்கு ஜெபித்திய, நீ எப்படி போ, சமாதத்தோடே போ. அதற்கு 17 சமாதத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமே. இன்னைக்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையில என்ன விண்ணப்பத்தோட வந்தீங்களோ தேவ சமூகத்துக்கு வாங்க. இந்த விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்கிற சங்கீதம் 65 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமனை யாரும் அவர்தான் வருவார்கள் அப்படி சொல்லிட்டு அவர் அனுப்பும் போது, அப்போது அவர் சொல்றா பாருங்க, இப்படி அள்ளியாருக்கு கண்ட தயை கிடைத்ததுக்கு என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகும்போது அவன் முகம் துக்கமா இல்லை. அவ என்ன ஜெபித்தாலோ 19 சொல்லுது, கர்த்தர் அவளை நினைச்சல, கடைசி என்ன நினைத்தாலோ டோமனா பாருங்க, கரெக்டா ஆண்டவர் நினைத்தாங்க. நீங்க வரும்போது என்ன பிரச்சனை அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் பார்த்தோம், நீங்க மனுஷகிட்ட போராட வேண்டியதே கிடையாது, நீங்க மனுஷகிட்ட சண்டை போட வேண்டியதே கிடையாது, அவங்களால நம்மளால போராட முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணும்போது மூளை செய்யாத முழங்கால் செய்யும். நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காரியமான விடே ஜெபம் ஜெபம் ஜெபம். ஏன்னா ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் ஆனந்தமே. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனே ஆனந்தமே. ஏழு போகாம் இறையமறை என்றும் மாறாமல் பதில் தரும் மனநிலம். ஏழு போகாம் இறையமறை என்றும் மாறாமல் பதில் தரும் மனநிலம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆளுக்கு உற்சாகம், ஒரு ஃபங்க்ஷன் போற மாதிரி, ஒரு மேரேஜ் அட்டன் பண்ற மாதிரி. ஸோ அவ்வளோ உற்சாகமாக நீ கர்த்தர் சமூகத்தில் வரும்போது கர்த்தர் உங்களை பார்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.
உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் எந்த விண்ணப்பத்தோடு வந்தீங்கன்னா தேவ சமூகத்தில் போகும்போது எல்லாத்தையும் வச்சு சமத்தோடு போங்க. கர்த்தர் வாசிப்பார். ரெண்டாவதாக ஜஸ்ட் பாயிண்ட் மாசத்தில் 10 மணி முடிச்சிட பாருங்க. ரெண்டாவதாக நீங்கள் வாசிப்பீனால் அதில் நெகேமியா 2:3 வாசிப்பீங்கன்னா பக்கம் 604 பழைய ஏற்பாடுல 2:3 வாசிப்பீங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம். 2 வாசித்து 3 வாசிப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நீங்க வீட்டில் போயிட்டு இந்த 9 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் நான் அதை சொன்னேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 19 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்கன்னா அந்த சம்பவம் புரியும். இதில் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வீட்டில் போய் 9 வரைக்கும் வாசிங்க. அதுக்குள்ள செய்தி இருக்குது பாருங்க. நான் நீ சொல்ல வேண்டியது இங்கே நெகேமியா வந்து துக்கமாக இருக்கு. ராஜா பார்க்குறாரு, ஆனால் இவங்க ஒரு காலம் இப்படி இருந்ததுனால இல்லை, துக்கமாக இருக்க மாட்டாங்க. சில பாத்திரம் தெரியும் பாருங்க, ஏன் துக்கமாக இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதுபோல் ராஜா பார்க்குறாரு. கூட ராஜாவோட ஒரு மனைவியும் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது துக்கமாக, நீ உன்னை பார்த்தா வியாதி வந்த மாதிரி தெரியலையே, நல்லா தான் ஆள் நல்லா தான் இருக்குது. ஓ, ஆள் நல்லா தான் இருக்கிறேன், சரி, மனசு நல்லா இல்லையே. சில பேர் ஆள் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளதான் இருக்குது, மனசு நல்லா இருக்காது. ஸோ அப்போது சொல்கிறாரு, வாசித்து கேட்ட போல் என்னுடைய பட்டணம், எங்கள் பிதாக்களுடைய நகரம், பிதாக்களுடைய கல்லறை, பிதாக்களுடைய அலங்கம் எல்லாம் எப்படி பாழாக கிடக்கு. நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் எப்படி துக்கமாக இருக்க முடியும்? அப்போது அவர் ஒன்று தீர்மானம் பண்ணார். ராஜாவிடத்தை போதுமாக என்ன பண்ணார்? ஜபம், உபவாசித்து ஜபம் பண்ணார். பாருங்க, when you fast and pray like நெகேமியா போல ஒரு காரியம் நடக்கலைன்னா அந்த காரியத்துக்காக என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். உபவாசத்து ஜபம், ஸ்பெசிஃபிக்காக உபவாசத்தை ஜபம் பண்ணும் போது நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக மனம் இருப்பார். ஆமென். நினைவு பண்ண அழிய போது அப்படின்னு சொன்ன உடனே மிருகத்தை விட ஃபாஸ்டிங் பண்ணார். மனுஷன் ஃபாஸ்டிங் பெரிய விஷயம். ஆனால் ராஜா கட்டளையிட்டார், ஒரு மிருக ஜீவன் கூட என்ன பண்ணாத, வீட்டில் என்ன வச்சோம்? ஆடு வச்சுக்கணும், மாடு வச்சுக்கணும், ஒட்டை வச்சு, நாய் வச்சுக்கணும், பூனை, ஒன்றுத்தையும் பச்சை தண்ணியோட கொடுக்காது. எல்லாம் அப்படியே உபாசம் காத்திருப்போம். கர்த்தர் ஒருவேளை மனம் மாதிரி நம்மளை மன்னிக்கணும். அதே மாதிரி கர்த்தர் பார்த்தாரு. ஒரு ஏங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் நீங்கள் ஃபாஸ்டிங்னா உங்கள் வீட்டில் வளர்க்குற பெட்டுகளை ஃபாஸ்டிங் போட மாட்டீங்க, அது கொடுப்பீங்களா? நீங்கள் ஃபாஸ்டிங்னா பிள்ளைகளுக்கு ஃபாஸ்டிங் கொடுப்பீங்களா? ஃபாஸ்டிங்கை சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிட வைப்பீங்க. ஆனால் மிருகத்துலேருந்து பெரியவர்லேருந்து சிறுவர்லேருந்து எல்லாருமே ராஜா என்ன பண்ணுறாராம்? ஃபாஸ்டிங் போட்டு அவரு என்ன பண்ணுறாரு? மண்ணில் உட்கார்ந்தார், சாம்பலில் உட்காந்தார், தன்னை வசத்தை கிழித்து உட்கார்ந்தார். கர்த்தர் பார்த்தார். அவரே ஆண்டவரே ஆச்சரிய சம்பவம், இது முன்னாடி யாரும் அப்படி பண்ணது இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கினார். இந்த உபவாசத்துக்கு அவ்வளோ ஜபம், அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. அப்போ அந்த ஜபம் பண்ணி ராஜா கிட்ட வரும்போது ராஜா கேட்டு சொல்றாங்க, நான் உபவாசம் ஜபித்து நான் ஏன் துக்கமா இருக்குன்னா என் காரியம் இப்படி இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு என்ன பலன்னா, ப்ராஜெக்ட் ஆஃப் காட் வில் பி given to you that you will be a blessing for God's people by building the walls of Jerusalem. பாருங்க, நீ ஆண்டவர், நீங்க உபவாசித்து உங்கள் காரியங்களை, ஆண்டவருடைய காரியங்கள், நீங்க எந்த காரியம் பண்ணாலும் நீங்க வரும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாருன்னா ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அதை அவங்கள ஆண்டவர் வழிநடத்தி உங்க மூலியமாக கட்டப்படும்படியாக கர்த்தவங்களை பயன்படுத்துவார். ஆமென். சிலர் தன்னை பயன்படுத்த வேணும், தன்னை பிறகு ஆசிரியமாக இருக்க வேண்டும், சபைக்கு ஆசிரியமாக வேணும், மற்றவர்களுக்கு ஆசிரியம் எப்படி வரும்னா உபவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. உபவாசத்தை ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்துவார். இதுமாதிரி விசுவாசிக்கிறீங்க. நான் ரட்சிப்பட்டதுலேருந்துங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் ஊழியுமே பேய் பிசாசை கட்டு உடைக்கிற ஊழியம் தான். என் கூட பாட்டு அந்த மாதிரி பாட்டு. சண்டே ஒரு நாள் தான் நிம்மதியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற நாள்.
பாசியோட வாடும், பாசியோட போகும். பெரிய பெரிய கட்டெல்லாம் அப்படியே நான் சொல்ல நேரம் இல்லை. அது பயங்கரமான குட்டி சாத்தான்லாம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போகும். காரணம் என்ன? உபவாசம் ஜபம் பண்ணும். பேச முடியாத ஊமை நல்லா பேச மந்திரம் பண்ணி ஊமையாக்க நல்லா ஜபம் பண்ணி பேச வைத்தார் ஆண்டவர். இப்படி குழந்தை இல்லாமல் பல வருஷம் ஜபம் பண்ணி உள்ளே இருந்த குட்டி சாத்தால வெளியே போய் ப்ரெக்னென்ட் ஆகி பிள்ளைகளை கற்றுக்கொள்வேன். பெரிய ஊழியம் தான். ரூம் விட்டு வெளியே வரமாட்டேன். போய் தலைவனை கை வச்சு ஏசுனாம எல்லா ஆவியும் ஓடு. பசு தாவி வாங்கினா தமால் கீழே வந்து ஆவி நிரம்பி நிறைய நான் சொல்லுவேன், நிறைய சாட்சிகள் சொல்வேன். காரணம் என்ன? உபவாசத்தோடு போய் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, என் கூட வாங்க சொல்லி போகும்போது ஜெபிக்கும் போது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஆசீர்வாதமாக கத்தர் வைத்தாக்கோ ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டேனா பெரியத்தில் போயிட்டு சாம் ஜோதருடைய ஜபத்தில் கலந்து திருவந்துக்கு முன்னாடி ஆயத்தமாக நம்ம ஜபத்தில் காத்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் 2 நாள் ஊழிட்டு போவாங்க. சனிக்கிழமை எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேன். மார்னிங் இல்லை, நான் ஜபத்திலே இருக்கிறேன், பரவாயில்ல ஜபத்திலே இருக்கிறேன் சொல்லி ஃபாஸ்டிங்லேயே இருப்பேன். ஏன்னா கர்த்தருடைய நடத்தலை நான் பார்க்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கணும், கர்த்தரை நான் பயன்படுத்தணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதானே வந்திருக்கிறேன். சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஊழிட்டு வந்திருக்கேன். இல்லை, கர்த்தருக்கு ஆத்மாக்க தரணும், போகிற சபைக்கு அந்த பாஸ்டருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் குழு ஆசீர்வாதம் சொல்லி அப்படி நீங்கள் ஜபம் பண்ணி பாஸ்ட் பண்ணி நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை வல்லமை நெகமே பாருங்க. இந்த நெகேமியாவுக்கு அவர் கேட்டது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா சில நாட்கள் ஆகும்னு தான் பேர் சொல்லுது. 12 வருஷம் சம்பளத்தோடு லீவ் கொடுத்தாங்க. கரெக்டாக 12 வருஷம் தானே? 12 வருஷம் சம்பளத்தோட லீவ் கொடுத்து வந்து அந்த எரிசனுடைய வாழெல்லாம் கட்டி எல்லாத்தையும் சீர்படுத்தாரு. சம்பளம் கொடுத்து ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் செய்தாருங்க. ஆண்டவரை என்ன பண்ணுவார்? காசு கொடுத்து உங்களுக்கு பயன்படுத்துவார், வழி காமிச்சு வழி நடத்துவார், வழி கொடுத்து நடத்துவார். ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் போகணும், காலைல ஜபத்தில் ஏசு என்னோட ஆவியனை வந்து அப்படியே நிற்பார், வந்து சொல்லுவார் ஃபாஸ்டிங்கோடு போகணும் ஆஃபீஸுக்கு, ஆஃப் டே லீவ் போகணும்னு சொல்லுவார். கரெக்டாக பொன்னமேண்டி வீட்டுக்கு போகணும், நான் 2 பேர் அனுப்புவேன். எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நான் எனக்கு பெருமைப்படுத்தல, என்னோட அனுபவம் சொல்கிறேன். நான் வேலை தான் சேர்த்துருக்கேன். அப்போது ஃபாஸ்டிங்கோடு போயிட்டு அந்த மதியானம் போகணுன்னு அவங்க வீட்டில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னை பார்த்தோன்னே பிரதர் உங்களை தான் ஆண்டவர் தரிசனத்தில் காமிச்சார், என்னை ஏற்கனவே காமிச்சிருப்பாரு. ஜெபம் பண்ண உடனே பேய் உள்ள இந்த கட்டு அசுத்தாவிகள் ஓடி கர்த்தர் பயன்படுத்திருக்காரு போல் ஆண்டவர் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்மளை பயன்படுத்துவார். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்களை ஆண்டவர் அநேக கட்டுறபடியாக நம்ம ஊழியமே கற்ற ஊழியதாங்க, கற்ற மற்ற குடும்பத்தை கற்ற ஊழியம், சாத்தானுடைய கட்டுறது விடுதலையாக்கி இயேசுவை கொண்டு வந்தால் அந்த ஊழியமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், பிறகு ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் அப்படியாக நெகேமியாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 நேரில் முடியும் போது நம்ம 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். 3வது ஒரு காரியம் சொல்லுவாங்க. இது நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நீங்கள் பார்த்தா பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி மன்னிக்கணும். லூக்கா 9:29 பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. சொல்ற பாரு. 3வதாக when you pray plan of God will be relieved, அதாவது உனக்கு வெளிப்படுத்தப்படும், revealed. when you pray plan of God will be revealed to you. அப்போ நீ எப்படி இருப்பா? பிரகாசமாக இருப்ப. இயேசு கிறிஸ்து ஜபையில் நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தில் 29-36 வரைக்கும் வாசிங்க. எனக்கு நேரம் இல்லை நான் சொல்வதுக்கு. பாருங்க, ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்க சித்தத்தை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நான் ஜபமே பண்ண மாட்டேங்க, இயேசுவே உமக்கு சோத்துல எனக்கு ஆத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்லாம் ஜபத்தெல்லாம் ஆண்டு கேட்க மாட்டேன். உண்மையா சின்சியரா நீங்க காலைல ஆண்டவரே நீ கரெக்டான சித்தத்தெலாம் இருக்கிறேன்னா, ஆண்டவரே நீங்கள் தான் நடத்துறீங்களா, நான் ஆண்டவரே எனக்கு இதில் இந்த சமாதானம் இருக்கா, இது சமாதானமாக இல்லையே என்ன இது அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். நம்முடைய திட்டங்களை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களை கர்த்தர் நடத்தி
எங்க உங்களை வெயிட் இருக்கிறாரோ அங்க உங்களை என்ன பண்ணுவாரு? பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி பண்ணுவாரு? வரும்போது ஐயோ வருது பாருப்பா அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. வருப்பா இப்போ பாரு இடமே அலரும் போது பாருப்பா, கலகலனா போது பாருப்பா, பேசணும்னா சந்தோஷம் அப்படியே பார்த்தோன்னா அந்த மாதிரி அவன் எப்படி இருப்பான்னா, அவன் எப்படி இருப்பான்னா, ஏன்னா தைரியமாக இருப்பா, நம்பிக்கையாக இருப்பா, பாசிட்டிவாக பேசுவா, உற்சாகமாக இருப்பா, பலனாக இருப்பா, ஒழுக்கமாக இருப்பா, சாட்சியாக இருப்பா, நல்ல வல்லமையாக இருப்பா, அதிகாரத்தோடு இருப்பா. சாதாரணமாக உள்ளே போனோன்னா என்ன பண்ணுவான்? நீங்கள் ஒரு இடத்துல போனோடனே முதல்ல அமைதி இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஸ்கூலுக்கு போனால் கூட எல்லாம் அப்படி போகணும், அப்படி பார்க்கணும், கிளாஸில் பார்க்கணும், காலேஜில் பார்க்கணும், வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணி நின்று வச்சிங்களேன், அவன் அவங்ககிட்ட வரதையே அலருவான். ஒன்று தெரிஞ்சுக்கோ, எவனுக்குமே எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சிங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே தெரியும், நமக்கு தெரியல, நமக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச இயேசு உங்களோட இருக்கும்போது எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பிரகாசிக்கும், முகம் பிரகாசிக்குங்க. பாப்பா உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம், 4 நாள் முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கு. முகத்தில் மாற்றம் இல்லைங்க, வாழ்க்கையில் மாற்றம் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்க, என் செய்கிற வேலையில் பாருங்க மாற்றம் இருக்கு, என் வேலையில் மாற்றம் இல்லைங்க, என்னுடைய பயணத்தை பாருங்க எப்படி மாற்றங்கள் பாருங்கன்னு சொல்லி சவால் பண்ணி வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படியே கொண்டு போகிறதுக்கு ரகசியம் என்னன்னா ஜெபந்தான். ஜெபந்தான் ஜெபந்தான் உங்களுக்கு பெரியான அஸ்திபாரம். அதனால தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு பாருங்க 3 பேரை கூப்பிட்டு போய் அங்கே இருக்கப்பா சொல்லிட்டு தனியாக போனார். நல்லா 3 பேரும் தூங்குறாங்க. ஆனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது மகிமையை எல்லாம் பார்த்தாங்க, மகிமையெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கூடாரம் போறேன்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு தனியாக போய் ஜெபம் பண்ணார். ஆமே ஆண்டவர் ஜெபம் பண்ணார். இப்போ இயேசுவே ஜெபம் பண்ணவரன்னா, இயேசு ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன ஜெபம் பண்ணா, எப்படி நிறைவேற்றலாம், நான் வந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றலாம், ஆபிரகாமும் மோசேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, டிஸ்கஸ் பண்ணார். ஸோ ஆண்டவர் அப்போ வெளிப்படுத்துறாங்க. ஆண்டவர் தைரியமாக வந்து என்ன பண்ணாரு, நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் நான் போகிறேன், சில காலம் நீங்கள் எனக்கு காணாது இருப்பீங்க, என்னோட எல்லாம் துக்கமாயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் துக்கமாக இல்லை, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும். ஏன் சமாதி உங்களை வீட்டுக்கு போகிறேன் சொல்ல, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி பாருங்க ஆண்டவர், காரணம் என்ன, ஆளும் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு, ஜபத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. தேவனுடைய பிரசன்ன மகிமை எல்லாம் அவர் வெளிப்படல கிடைச்சிச்சு. அதனால சிலுவை பாதிக்க நேராக போயிட்டாரு, எந்த இதுவும் இல்லை. ஆண்டவரே சித்தமானால் இந்த பாத்திரம் இங்கே நீங்கள் கலந்து ஆகில என் சித்தம் அல்லன்றாரு, உங்கள் சித்தமே என்ன நிறைவேற்றாரு. ஓ கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன வீட்டிருக்காரோ நீ ஜெபம் பண்ணி என்னவே என்னப்பா ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்ல, உங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களை பிரகாசிக்க பரலகத்தை நினைப்போமா ஏதோ முடிவுமா. எத்தனை பேர் புரிஞ்சுக்க, முதலாவதாக கர்த்தர் தம்முடைய முகத்தை மேலே பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். எப்படி சமாதானம் கிடைக்கும்னா, ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் நீங்கள் போகும்போது சமாதானமாக போவீங்க. ஆலயத்தில் வந்து ஆண்டவரத்தில் உள்ளத்தில் போகிற கஷ்டங்களை பாடுகளை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை போகும்போது சமாதானம். 2வதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உபவாசி ஜெபம் பண்ணுங்க. சில காரியங்கள் நடக்கல, உபவாசி ஜெபம் பண்ணுங்க. துக்கமாக இருக்காதீங்க. துக்கமாக இருந்தால் கர்த்தரும் உங்களை பார்த்து கேட்பாரு, ஏன் துக்கமாக இருக்கிறீங்க, வசனத்தை காட்டுவேன். ஆதியாகமத்தில் காயின் வந்து ஏன் மகன் உன்னை மாடுதுன்னு கேட்பார். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு லாபான் முகத்தை பார்த்தா ஏன் முகம் மாறுது, ஏன்னா நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, எனக்கு ஆசீர்வாதம் வரலையா, நீ சில முகம்லாம் மாறும் உங்கள் சுற்றிலும், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது முகம் மாறினா நீங்கள் ஆசீர்வாதமாக முகம் மாறும். ஸோ உங்களை அங்கீகரித்தாருன்னா ஆண்டவர் முகம் மாறும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்துங்க, உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்துங்க. உங்கள் முகம் துக்கமாக இருக்கக்கூடாது, உங்கள் முகம் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் முகத்தில் சமாதானம் இருக்கணும். கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவங்களை கட்டுவார். நெகேமியா போல. 3வதாக இயேசு தனித்து ஜெபித்து தன் வாழ்க்கையில வெளிப்படுத்தி பெற்றுக்கொண்டது போல நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே நடத்துவார், தன்னுடைய சித்தத்தை நேராக நடத்துவார்.
உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இருக்கிற இடத்துல நீங்க பிரகாசிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:05 ஆயிட்டு. ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு கோரஸ் பாடலாமா? ஒரே ஒரு கோரஸ் பாடலாமா? பண்ணீங்கன்னா பாடலாம், இல்லைன்னா அப்படியே நான் என் ஆத்மா சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஓகே, பாடலாமா? ஸோ ஒரே ஒரு கோரஸ் பாடலாம். இந்த 10 மணிக்கு முடிக்கலான்னு பார்க்குறேன், விட மாட்டாங்க. 10 மணிக்கு முடிக்க ஆவியான உதவி செய்யுங்க. ஒரே ஒரு கோரஸ் பாடுவோம். அதில் தேவனே வா திரு சமூகமா மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன். மகிழ்வுமை துதிகரமே ஓகே என்று அது மாத்திரம் பாடும். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன், மகிழ்வரு உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன், மகிழ்வரு உம்மை துதித்திடுவேன். துதிகர மகிமைக்கு பாத்திர நீர், துதியினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். துதிகர மகிமைக்கு பாத்திர நீர், துதியினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். உயிருள்ளவரை உம்மை துதிப்பேன், உயர்வு தாழ்விலும் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ளவரை உம்மை துதிப்பேன், உயர்வு தாழ்விலும் உம்மில் மகிழ்வேன். உத்தம நீரே துணையாய் நிற்பீர், உத்தம பாதையில் நடத்திடுவீர். உத்தம நீரே துணையாய் நிற்பீர், உத்தம பாதையில் நடத்திடுவீர். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன், மகிழ்வரு உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன், மகிழ்வரு உம்மை துதித்திடுவேன். துதிகர மகிமைக்கு பாத்திர நீரே, துதியினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். 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 கையில தட்டி கத்தை துதிப்போமா? அவரை துதிக்க 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 தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பும். ஆலயமாகிய உன் சரீரத்தை நிரப்பும். நீ துக்கத்தோடு வந்திருக்கிற உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் துக்கம் முகமாக இனி நீ போவதில்லை. இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது உன் துக்க முகமெல்லாம் நீங்கி சந்தோஷ முகத்தோடு சமாதான முகத்தோடு இந்த இடத்தோட கலந்து போகும்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேலையில ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, உங்க காரியத்துல வாழ்க்கையில என்ன காரியம் துக்கப்படுத்துகிறது இப்போது சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் துக்கப்படுத்துப்பா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே சொல்லுகிறப்பா, நீர் எனக்காக வழக்காடுங்க, நீர் எனக்காக துணையா நில்லுங்க, நீர் பேசுங்க. லாபானை எச்சரித்தது போல யாக்கோவுக்காக லாபானை எச்சரித்தீரு. ஆனா அவன் மகன் நோக்கி மாறி போயிருந்தாலும் நீர் அவன் முகத்தை பார்த்து பயப்படலப்பா, நீர் அவனை எச்சரித்தீரப்பா. அது போல எனக்காக எச்சரிங்க, எனக்காக பேசுங்க, எனக்காக வழக்காடுங்க, எனக்காக பறந்து பேசுங்க. ஆண்டவரே, என்னை நினைத்தருளுங்க சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க முகம் மாறும். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போவீங்க. அந்த காரியத்துல உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் நினைத்தருளை ஆசீர்வதிப்பார். உங்க பொறுத்தலின் ஜெபத்தை கேட்பார். பொறுத்தலை நிறைவேற்றும்படி செய்வார். கர்த்தருக்கு பொறுத்தலை சொல்லிட்டு அப்போது அவர் நிறைவேற்றுவார். ஒரு அபால சாக்கா தலபா ரிபலரபா தலபா. மற்றவர்களை விடுவிக்கிற அபிஷேகம் மேல இருக்கிறது. மற்றவர்களை ஜெபிக்கிற அபிஷேகம் மேல இருக்கிறது. கட்டுகிற அபிஷேகம் மேல இருக்கிறது. கர்த்தர் நெகேமியை கொண்டு செய்தது போல இந்த கடைசி காலத்தில் பயப்படாத, ஓடி ஒழியாத. எழுந்ததற்காக எழுந்து நில்லு, பேசு, உன் முகத்தை காட்டு, ரீசனை சொல்லு. கர்த்தர் உதவி செய்வார். சம்பளத்தோடு தருவார். காசு கொடுத்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணம் கொடுத்து செய்வார். உன்னை கொண்டு கட்டுவார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை
வாழ்க்கையை வந்து பயப்படாத, ஜெபம் பண்ணு, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது உன் வாழ்க்கை என்ன சித்தமோ அதை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க சித்தம் என்ன, உங்க சித்தம் என்ன வெளிப்படுத்தும், என்னை இருக்கிறத பிரகாசிக்க செய்யும். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமானப்பா, என்னை அந்த காலத்துல என்ன ஆட்சியம் ஒளி கொண்டு வந்த நீரது என்னை பிரகாசிக்க செய்யுங்கப்பா. அந்த ஒளி எனக்கு வேண்டும், இந்த உலகத்தில் வெளிச்சம் என்று கேளுங்க. இப்போது இயேசுவின் நாமத்துல உங்களை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு பக்கத்தில் இருக்கிறார். நீ இருக்கிற வீட்டில் பிரகாசிப்ப, வேலை ஸ்தலத்துல பிரகாசிப்ப, உன்னுடைய பிசினஸ்ல பிரகாசிப்ப, உன்னுடைய காலேஜ்ல ஸ்கூல்ல பிரகாசிப்ப. நீ தனியா இருக்கிறத பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜெபத்தை கேட்டு உன்னை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேளை கரங்களை தட்டி அந்த ஒளியை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ தூங்குற நீ, மரித்தோரை எழுந்து கிறிஸ்துவுடைய பிரகாசிப்பா. கபா சக்கா தலமா ரிபா கபலமா. அக்கினி உண்டாகட்டும், காரில் நீங்கட்டும், தடைகள் உடையட்டும், வழிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, வானமண்டல கிரியை செய்த பொல்லாத ஆவியை சுட்டரிக்கிறேன். பரலோகம் திறக்கப்படட்டும், தூதர்கள் இறங்கட்டும், ஏறட்டும். இன்று முதல் தேவ தூதர் ஏறு இறங்க காணட்டும், இயேசு நிற்கிறதை காணட்டும். ஆசீர்வதிப்பேன். துதி கன மகிமை உமக்கே சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தரோடும் கர்த்தரை வருகிறவரை இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். சாரி, பட் ஐ வில் ட்ரை. ஒரு பாட்டு கட் பண்ண, மூணு பாட்டுக்கு வந்து இந்த மே மாதத்தில் 2 பாட்டு பாடுறோம். தமிழ் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, அப்புறம் ஆராதனை பண்ணுறோம். ஸோ அதோட சீக்கிரம் வந்துருக்கோம். சீக்கிரமாக சொல்லுங்கள்.